வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 18ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜூன் 18ஆம் தேதி பதிவாக நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் செம்மொழி என்று கூறலாம். கடமைகள் எவ்வளவு பணிவாக இருந்தாலும் தன்னலம் இல்லாமல் மகிழ்ச்சியான வேள்வியுடன் உண்மையான சேவையும் நீடித்த உழைப்பும் இருக்கும். கடமைகள் எவ்வளவு பணிவாக இருந்தாலும் தன்னலம் இல்லாமல் மகிழ்ச்சியான வேள்வியுடன் உண்மையான சேவையும் நீடித்த உழைப்பும் இருக்கும். ஒரு சிறந்த மற்றும் தெய்வீக பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக உலகிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முழுமையான சுயநலம் இன்மையின் பாடம். எக்காலத்திலும் துறவிகள், முனிவர்கள், இரட்சகர்கள், இந்த பணிக்கு தங்களை சமர்ப்பித்தவர்கள், அதை கற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் அனைத்து இந்த பாடத்தை கற்பிப்பதற்காக உலகின் வேதங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து சிறந்த ஆசிரியர்களும் அதை மீண்டும் வலியுறுத்துகின்றனர். தன்னலத்தின் சிக்கலான வழிகளில் தடுமாறுவதற்கு இது மிகவும் எளிமையானது. எனவே இந்த செம்மொழி என்ற வார்த்தைக்கும் இந்த எளிமையானது என்ற வார்த்தைக்கும் பொருந்தும் என்ற கருத்தாக்கத்தில் செம்மொழி என்று கூறுகிறோம். இந்த நேர்மையை தேடுவது உண்மை மற்றும் அமைதியின் வழியில் நடப்பதாகும். இந்த வழியில் நுழைபவர் பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாத அந்த அழியாத தன்மையை விரைவில் உணர்ந்து பேரண்டத்தின் தெய்வீக பொருளாதாரத்தில் தாழ்மையான முயற்சியை இழக்கவில்லை என்பதை உணர்வார். ஒவ்வொரு உள்ளுயிரும் அதன் சொந்த தெய்வீகத்தை உணரும் வரை உலகம் அதன் நீண்ட பயணத்தை முடிக்காது. தூய்மையான இதயம் அனைத்து சமயங்களின் முடிவும் கடமையின் தொடக்கமும் ஆகும். தூய்மையான இதயம் அனைத்து சமயங்களின் முடிவும் கடமையின் தொடக்கமும் ஆகும் என பரிந்து இந்த தமிழாக்கத்தினை செம்மொழி என்று ஒரு சொல்லி ஜூன் 18ஆம் தேதி பதிவினை கூறலாம். தமிழ் மொழியாக அவர்கள் ஜேம்ஸ் ஆலன் வகுத்து தொகுத்த அந்த பதிவினை தமிழ் மொழியில் கூறலாம். அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். You can say it in simple word, single word. What is fit for June 18th, what James Allen says. In acrostic, you can say simple. Syntax into mobilize people, language effectively. Syntax into mobilize people, language effectively. That is simple, very simple. The way we communicate to others, that's the duty we fix upon ourselves along our generation after generations. Simple syntax what people used to speak in the local area, that's fit for our language. So we can say it simple in single word for the day, June 18th. Our duties howsoever humble are done without self-interest and with the joyful sacrifice. There is true service and enduring work. It's given to the world to learn one great and divine lesson, a lesson of absolute unselfishness. Saints, sages, and saviors of all time are they who have submitted themselves to this task and we have learned and lived it. And all the scriptures of the world are framed to teach this lesson. All the great teachers reiterate it. It is too simple for the world which scoring it stumbles along in the complex way of selfishness. The search for this righteousness is to walk the way of truth and peace, and he who enters this way will soon perceive that immortality which is independent of birth and death, and will realize that in the divine economy of the universe, the humblest effort is not lost. The world will not have finished its long journey until every soul has entered into the realization of its own divinity. A pure heart is the end of all religion and the beginning of beauty, what he says on June 18th. அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என செம்மொழி என தமிழாக்கத்திலும் ஆங்கிலத்தில் சிம்பிள் என அக்ரோஸ்டிக் ஆங்கிலத்தில் கூறுவது போல syntax into mobilize people, language effectively. You can say it in acrostic, simple என கூறி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 18ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்ய உள்ளோம்.